டெரிட்டோரியல் ஆர்மி பெர்மனண்ட்டாக இல்லையா, டெரிட்டோரியல் ஆர்மியோட ஜாப் நேச்சர் என்னது, எவ்வளோ நேரம் வந்து ஒர்க் இருக்கும், இது எந்த மாதிரியான ஜாப்பு, இது யூனிஃபார்ம் சர்வீஸாக இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷனில் சில விஷயங்கள் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க, அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. டிஃபென்ஸில் சேர விரும்புகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, டெரிட்டோரியல் ஆர்மின்றது யூனிஃபார்ம் ஜாப்பாக இல்லையா அப்படின்றது தான். டெரிட்டோரியல் ஆர்மி அப்படின்றது சப்போர்ட் ஆஃப் இந்தியன் ஆர்மி மாதிரி தான். இந்தியன் ஆர்மியில் எப்படியோ அதே மாதிரியே தான் யூனிஃபார்மு, சலுகைகள், எல்லா விஷயங்களுமே கிட்டத்தட்ட சேம் தான். இது ஒரு யூனிஃபார்ம் ஜாப் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். அடுத்து, நோட்டிஃபிகேஷனில் சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது செலெக்ஷன் எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்துக்கு கிட்டக்க இருக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து வாலண்டியர், அதாவது உங்களுக்கு வந்து அதே இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இடத்துக்கு கிட்டக்க இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாலண்டியராக வந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆர்ம்டு சர்வீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா ரிசர்வ் ஃபோர்ஸில் சிஏபிஎஃப்பில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப் இந்த மாதிரி ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா வந்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் இன் சர்வீஸில் இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தும் அவங்களா ரிசைன் பண்ணி வெளியில் அனுப்பப்பட்ட ஆளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல்யாணம் முடிஞ்சவராக இருந்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டில் இன்னொரு ஒய்ஃப் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. சப்போஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, உங்கள் மேலே எந்த ஒரு கிரிமினல் கேஸும் இந்த டெரிட்டோரியல் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் தான். நெக்ஸ்ட்டு, நம்மளோட நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், நான் வந்து அந்தமான் நிக்கோபரை சார்ந்த ஒரு ஆள், எங்களுக்கு ஹைட்டில் எதுவும் ப்ரிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான தகவல் தான் நண்பா இது. ஹைட்டில் கிட்டத்தட்ட ஈஸ்டர்ன் ஹிமாலயா ரீஜனில் இருக்காங்க பார்த்தீங்களா, சிக்கிம், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா, மிசோரம், மேகாலயா, அஸ்ஸாம், அது தவிர்த்து ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 2 சென்டிமீட்டர் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அஃபீஷியலாக. இதை தவிர்த்து வேறு யாருக்குமே கொடுக்கல. அதோடு சேர்த்து நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் அப்பா வந்து சர்வீஸில் இருந்து இறந்துட்டாங்க, இல்லை அண்ணனை வச்சு ஸ்பான்சர் போகிறீங்க, இந்த மாதிரி இதுக்காக 2 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா நேஷ்னலில், இன்டர்நேஷ்னல் லெவலில், இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 4th பொசிஷன் வரைக்கும் வந்து வேலிட் ஆகும். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் சோல்ஜரில் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஆஃபீஸில் டைப்பிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும், பேசிக் ஹார்ட்வேரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதை தவிர்த்து ரெக்யூர்மெண்ட் ஆஃப் கிளர்க்கு சில அந்த எம்எஸ் வேர்டு இதை பற்றியும், அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக பவர் பாயிண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, ட்ரேட்ஸ்மேன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எந்த ட்ரேடு சூஸ் பண்ணுறாங்களோ அந்த ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எஃபிஷியண்ட்டாக அதுக்கேற்ற கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டூஸ். ஃபஸ்ட்டு விஷயம், டேட்டூஸ் உடம்புல எங்கெங்கெல்லாம் அலௌடு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த இதில் டேட்டூஸை பற்றின தெளிவாக வந்து நான் சொல்லியிருப்பேன். ரெண்டாவது, டேட்டூஸ் பெர்மனன்ட் டேட்டூஸாக இருக்குது அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரைபல் ஏரியாஸில் இருக்கிறவங்க, மலைவாழ் மக்களாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜியன்லேயே வந்து டேட்டூஸ் வந்து நம்ம போடணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி கல்ச்சுரல் வைஸாக போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து நீங்கள் ஒரு சிக்கு, அதாவது இந்த பஞ்சாபில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சிக்காக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும், அவங்க வந்து ஒரு விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி முன்னாள் சந்ததியில் இருந்து நம்மளோட கல்ச்சர் இந்த மாதிரி தான் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வந்து போடுறதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஓகேங்களா? இதை தவிர்த்து நீங்களாக வாலண்டியராக போய் பெர்மனன்ட் டேட்டூ போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நான் கடைசியில் சொல்கிறேன். அந்த சர்டிஃபிகேட்டில் நம்மளோட தாசில்தார், விஏஓட சைனு வாங்கிட்டு நம்ம வந்து போகிற மாதிரி வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியாக இருந்தீங்க, நீங்கள் பெர்மனன்ட் டேட்டூ குத்திருக்கீங்கன்னா அதுக்கான அப்பெண்டிக்ஸ் ஃபார்மையும் நான் கடைசியாக சொல்கிறேன். அந்த இதுலேயும் நீங்கள் பர்டிகுலர் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து, எக்ஸாமில் வந்து 8th ஸ்டாண்டர்டோட லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலில் தான் கொஸ்டின் பேப்பர் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரோட மீடியம் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்கள் சோல்ஜர் கிளர்க்காக இருந்தீங்க அப்படின்னா
100க்கு 40 மார்க் வந்து உங்களோட பாசிங் மார்க்காக இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் எந்த ட்ரேடு எடுத்தாலும் உங்களோட மார்க்கு மினிமம் வந்து 32 மார்க்காவது இருக்கணும் 100க்கு. ஓகேங்களா? 50 கொஸ்டின்னு 2 ஹவர்ஸ்க்கான எக்ஸாம் வந்து நடக்கும். இதில் வந்து 100 மார்க்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. இந்த வந்து பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட்டில் நான் 2 விஷயத்தை மிஸ் பண்ணினேன். ஒன்று, நீங்கள் பேன் கார்டு எடுத்துகிட்டும் போகணும், ஆதார் கார்டும் மண்டேட்ரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 2வது, ஜாதி சான்றிதழ் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டிக்கான, அதாவது நீங்கள் பிசியாக இருந்தால் பிசி, எஸ்சியாக இருந்தால் எஸ்டி, எஸ்டியாக இருந்தால் எஸ்டி, இந்த இதுக்கான சர்டிஃபிகேட்டே போதுமானது. அதை தவிர்த்து நீங்கள் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினான்னு மென்ஷன் பண்ண ரிலீஜியன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி வந்து இருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்கான சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இன்டர்நேஷ்னலாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, சப்போஸ் நான் வந்து நேஷ்னல் லெவல் அப்படின்னா அந்த இதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகலாம். இதை தவிர்த்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலாக இருந்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகலாம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 4th பொசிஷனாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதை தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டையும் நாங்கள் வேலிடு பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அப்பெண்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர் இதில் நீங்கள் சைன் வாங்கிட்டு போகிற மாதிரி வந்து இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. அந்த ஃபார்மை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், இந்த சர்வீஸு எத்தனை வருஷம், பெர்மனெண்ட்டாக இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்கும். அதற்கான பதிலை நான் இந்த இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் அவங்க கொடுக்குற ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இது ஒரு பார்ட் டைம் கமிட்மெண்ட் மட்டும்தான். அது 2வது, இதில் வந்து 7 வருஷத்துக்கான சர்வீஸ் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 3வது என்னென்னா, சப்போஸ் எங்களுக்கு கவர்மெண்ட் சேங்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது பண உதவி பண்ணுச்சு அப்படின்னா நாங்கள் உங்களை வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பென்ஷன் வந்து கிடைக்குமா கிடைக்காததா அப்படின்றதுல வந்து எங்களால் வந்து உறுதி கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் சர்வீஸில் ஜாயின் பண்ணி 2 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்தை தாண்டிருச்சு அப்படின்னா டெரிட்டோரியல் ஆர்மி ஆக்ட் படி வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறப்ப இல்லை வேறு ஏதாவது மெடிக்கலில் வேறு ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டு உங்களோட பர்சனல் நீங்கள் ரன்னிங் போகிறப்ப வந்து ஏதோ ஒரு கை கால் உடஞ்சிருச்சு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு டெரிட்டோரியல் ஆர்மி பொறுப்பேற்காது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அப்பெண்டிக்ஸ் சி ஃபார்மு. நீங்கள் பெர்மனண்ட் பாடி டேட்டூ ட்ரைபல் கம்யூனிட்டிஸாக சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து இருக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணி அதில் நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு போகிற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? இதை தவிர்த்து அப்பெண்டிக்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து அப்பெண்டிக்ஸ் இ. இதில் வந்து என்ன அப்படின்னா ஸ்பான்சர் சர்டிஃபிகேட்டு. நீங்கள் எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டு. இதில் உங்களுக்கு என்ன அப்படின்னா அப்பாவை வச்சு உங்களுக்கு ஸ்பான்சராக இல்லை அண்ணனை வச்சு ஸ்பான்சராக அந்ததுக்கான இந்த சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சைன் வாங்கிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு என்னென்ன கேம்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ச்சரி, பேட்மிண்டனு, பேஸ்கெட் பாலு, கிரிக்கெட்டு, ஹாக்கி, ஹேண்ட்பாலு, ஊசு, அடுத்து இந்த ஐஸ் கேம்ஸு, கெனோயிங்கு, கராட்டே, ரோவிங்கு, ரக்பை, ஸ்விம்மிங், டிரைவிங்கு, ஆர்ச்சரி, ஸ்குவாஷு, ஹேண்ட்பாலு, ஜூடோ, கபடி, ரக்பை, இந்த இதில் எல்லாத்தையுமே வந்து அலோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு கேமில் வந்து இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபேட்டராக இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் பார்ட்டிசிபேட்டராக இருந்தாலும் சரி, நேஷ்னல் பார்ட்டிசிபேட்டராக இருந்தாலும் உங்களுக்கு அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் எந்தெந்த கேம்ஸ் இருக்கோ அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா வேலிடு ஆகாது ஆகாது ஆகாது. ஓகேங்களா? இப்போ நம்ம எதிர்பார்த்த ஜாபோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இண்டிவிஜுவலாக எல்லா ஜாபை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மொத்தம் 8 விதமான ஜாப்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சோல்ஜர் ஜிடி. இந்த ஜாபோட டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, அது 24/7 எந்த டைம் வேணால் நம்மளுக்கு டியூட்டி இருக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இவங்க வந்து எல்லா வேலைகளுமே பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி இவங்களோட டியூட்டி டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அது எந்த டைமாக வேணால் இருக்கலாம். நைட் டியூட்டி இருக்கலாம், இல்லை சில நேரம் வந்து காலையில் டியூட்டி இருக்கலாம், இல்லை மிட் நைட்டில் டியூட்டி. இந்த மாதிரி டியூட்டி வந்து எப்போ வேணால் வரும். இவங்களுக்கான டைமிங் வந்து ஃபிக்ஸடு கிடையாது. ஆனால் சேலரி இருக்குது பார்த்தீங்களா, சேலரி வந்து ஆர்மியில் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்களோ அதே சேம் சேலரி தான், அதே மாதிரி அலவன்ஸு எல்லாமே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோல்ஜர் செஃப். சோல்ஜர் செஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற வேலை பார்க்குற எல்லா சோல்ஜருக்கும் உணவு சமைக்கிறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து பர்டிகுலர் டைமிங் இருக்குது, 8 மணி வரைக்கும் தான்.
காலையில் வந்து ஒரு 6 மணி வரைக்கும் தான். ஓகேங்களா, காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும். அதாவது 3 வேளை உணவு வந்து சமைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும். இதை தவிர்த்து வேறு வேலை வந்து கிடையாது. 3வது நம்ம பார்க்க போகிறது சோல்ஜர் ஹேர் ட்ரெஸ்ஸர். அதாவது முடி வெட்டுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், பர்டிகுலரான வேலை தான். அதே மாதிரி டைமிங் வந்து காலையில் ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். டைமிங் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி தான், இதுவும் கிளர்க் மாதிரியே தான். அவங்களுக்கு என்ன ஒரு டைமிங்கோ அந்த ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் மட்டும்தான் ஒர்க் இருக்கும். சேல்ரியும் கொஞ்சம் கூட வேரியேஷனே இருக்காது, அதே சேல்ரி தான் உங்களுக்கும் கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை. 4வது பார்க்க போகிறது சோல்ஜர் கிளர்க்கு. ரொம்பவே பெஸ்ட்டான வேலை. ஆஃபீஸ் டைமிங் வந்து காலையில் ஒரு 10 மணி, சாயந்தரம் வந்து ஒரு 4 மணி அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு வேலை இருக்கும். இதை தவிர்த்து எப்பயுமே உங்களுக்கு வேலை வந்து இருக்காது. நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரெஸ்பெக்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஆஃபீஸ் உள்ள ஒர்க் பண்ணுறீங்க, கொஞ்சம் வேல்யூபலான பர்சனாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் சோல்ஜர் கிளர்க்குக்கு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் அண்ட் அந்த புஷ்அப் போடுற அந்த 100 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களோட குவாலிஃபையிங் நேச்சர் மட்டும்தான். நீங்கள் எக்ஸாமில் எடுக்கிற மார்க் மட்டும்தான் உங்களை தேர்ந்தெடுக்கும் நீங்கள் கிளர்க்கா இல்லையா அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான அப்டேட் உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோல்ஜர் செஃப் ஸ்பெஷல். இதுலேயும் செஃப்புக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, செஃப் அப்படின்றது நம்ம கூட இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு சமைக்கிறது தான் வந்து நம்மளோட வேலையாக வந்து இருக்கும். செஃப் ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் ஒரு எப்படி அப்படின்னா ஆஃபீஸர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உணவு சமைக்கிற மாதிரி வந்து இருக்கும். இதை தவிர்த்து சில வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்துருக்கு, இல்லை வெளியிலேருந்து வேறு ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு, இல்லை வந்து ஸ்பெஷலாக வந்து ஃபுட் ரெடி பண்ணுறது, சில ஃபங்க்ஷன்ஸுக்கு ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி டைமில் உங்களோட வேலை வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டைமிங்கும் அதே மாதிரி தான் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். ஏன்னா ஆஃபீஸருக்காக இதுவும் ரொம்ப கம்மியான டைமிங் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். சாயந்தரம் 4, 5 மணி இல்லை 6 மணிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து வேகமாகவே வேலை வந்து முடிஞ்சிடும். ரொம்பவே நல்ல ஜாப் தான். அதே மாதிரி சேல்ரியும் நல்ல ஒரு சேல்ரி இருக்கும். நீங்களும் ஒரு எப்படின்னா ஒரு உயரமான இடத்துல போகிறீங்க, கொஞ்சம் டேஞ்சரஸான இடத்துக்கு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அலவன்ஸும் போட்டு ரொம்ப அதிகமாகவே வந்து சேல்ரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோல்ஜர் வாஷர்மேன். வாஷர்மேன் அப்படின்றது பேசிக்காக துணி துவைக்கிற மாதிரியான ஒர்க்கு தான். உங்களுக்கும் பர்டிகுலரான டைமிங்கில் மட்டும்தான் வேலையே இருக்கும், எல்லா டைமிங்குமே வந்து இருக்காது. ரொம்ப கம்மியான டைம், கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் அப்படின்னு தான் மிஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மிஷினில் நம்ம வந்து துவைக்கிறது, இந்த மாதிரியான வேலை தான் வந்து இருக்கும். நீங்களும் யூனிஃபார்ம் போட்ட மாதிரியான சர்வீஸ் தான், உங்களுக்கும் கொஞ்சம் கூட வேரியன்ஸ் இருக்காது சேலரியில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோல்ஜர் ஆர்டிசன் வுட் ஒர்க். அதாவது வுட் இருக்குது பார்த்தீங்களா, மரக்கட்டைகள், அதில் வந்து ரொம்ப டிசைன்ஸ் போடுற அளவுக்கு, அதாவது கொஞ்சம் வந்து ஸ்டைலிஷ்டாக டிசைன் போடுற அளவுக்கு திறமை இருக்கிறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, நல்ல ஒரு கலைஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஃபோட்டோஸு இதிலெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து சிலைகள்லாம் செதுக்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இதில் தான். ஓகேங்களா, இவங்களுக்குமே டைமிங் வந்து ஆஃபீஸ் டைமிங் மாதிரி தான். காலையில் ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 4 மணி, 2 மணி, 3 மணி ரொம்ப வேகமாக வந்து முடிஞ்சிடும். நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க, இது நம்மளோட திறமைக்கு ஏற்றது தான். அதே மாதிரி சம்பளம் வந்து அதே மாதிரியான சம்பளம் தான். முக்கியமான விஷயம், இவங்க எல்லாருமே நாட்டுக்காக தான் வேலை பார்க்குறாங்க. எல்லாத்துக்குமே யூனிஃபார்ம் இருக்குது, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு சோல்ஜர் ஹவுஸ் கீப்பர். இவங்களுக்கும் பர்டிகுலர் டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, காலையில் 9 மணி, சாயந்தரம் வந்து ஒரு 5 மணி இல்லை 4 மணி, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பர்டிகுலர் டைமிங்கில் அப்பப்போ மட்டும்தான் வேலை இருக்கும். மினிமம் வந்து அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் இல்லை 1 மணி நேரம் வரைக்கும் தான். காலையில் ஒரு 1 மணி நேரம், மதியானம் ஒரு 1 மணி நேரம், சாயந்தரம் இல்லை நைட்டு எப்போயாவது வந்து 1 மணி நேரம், இந்த மாதிரி தான். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒர்க்கு தான் இருக்கும். அதை தவிர்த்து அவங்களுக்கு வேலையே வந்து இருக்கவே இருக்காது. இவங்களுக்கும் சேலரியில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இவங்களும் யூனிஃபார்ம் சர்வீஸ் தான். இப்போ நான் பேசுகிறேன் எல்லா ட்ரேடு, ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேடுக்கும் எல்லா சலுகைகளுமே கிடைக்கும். மெடிக்கலு, அதை தவிர்த்து உங்களுக்கு கேன்டீன் ஃபெசிலிட்டி, எல்லா ஃபெசிலிட்டியுமே கிடைக்கும். அடுத்து நீங்கள் மேலே பார்க்குற இந்த டெரிட்டோரியல் ஆர்மி ஓப்பன் ரயில் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும்ன்றதுக்கான இந்த வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பேரா எஸ்எஃப் கமாண்டோ அப்ளை பண்ண ஆசைப்படுறீங்க, அதில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இப்போ மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. என்னைக்கு ரேலி அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அட்டன் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா நானே கிளியர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஜாப் பெர்மனெண்ட்டாக இல்லையா அப்படின்றதுக்கான ஒரு கேள்வி வரும். இது அக்னிபாத் ஸ்கீம் மாதிரியான ஸ்கீம் வந்து கிடையாது. அவங்க 7 வருஷம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ற காரணத்துக்காக உங்களை இது பண்ண மாட்டாங்க. 7 இயர்ஸ்க்கான சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து அவங்க வந்து
அவங்க உங்களை பெர்மனெண்ட்டாக ஆக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா இது அக்னிபாத் ஸ்கீம் மாதிரி இத்தனை பர்சன்டேஜ் வந்து நாங்கள் வந்து ரிசர்வ் பண்ணி வைப்போம் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது எப்போயுமே இயர்லி பேஸஸில் எப்போ எடுத்தாலும் இந்த மாதிரி தான் சொல்லி தான் எடுப்பாங்க. அதில் ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம நார்மல் ஆர்மிக்கும் இந்தியன் ஆர்மிக்கும் டெரிட்டோரியல் ஆர்மிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்க 17 வருஷங்களில் வாங்குகிற ப்ரொமோஷனை ரொம்ப வேகமாகவே நம்ம 14 வருஷத்துலேயே வாங்கிடுவோம். ஓகேங்களா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்தியன் ஆர்மிக்கும் டெரிட்டோரியல் ஆர்மிக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் இந்த பெர்மனண்ட்டு இல்லை டெம்பரரி இப்படின்னு சொல்கிறத பற்றி எந்த ஒரு தயக்கமுமே வேணாம். இது வந்து அக்னிபாத் ஸ்கீம் கிடையாது. டெரிட்டோரியல் ஆர்மி முழுக்க வந்து மினிமம் நீங்கள் 14 வருஷம் 15 வருஷம் சர்வீஸ் பார்த்தாலும் நீங்கள் வந்து 7 வருஷம் கழிச்சுமே உங்களை வெளியில் வர்றதுக்கான எந்த ஒரு சான்சஸுமே கிடையாது. நீங்கள் வாலண்டியராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெளியில் வர மாதிரி வந்து இருக்கும். இதை தவிர்த்து உங்களை வந்து ஏதோ ஒரு பர்சனல் ரீசனுக்காக உங்களை வந்து இது பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த விஷயத்தில் இங்கே தெளிவாக இருக்கணும். இதுக்கு அடுத்து சப்போஸ் நான் 7 வருஷம் கழித்து அவங்க சொன்ன மாதிரியே விட்டுட்டாங்கன்னா என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இந்த டவுட் வரும். 7 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஃபென்ஸ் செக்யூரிட்டி கார்ப்ஸ். எல்லா இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் செக்யூரிட்டி பாதுகாப்பு இவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவில் எல்லா பேஸ்லையுமே நீங்கள் அது நேவியோட பேஸாக இருந்தாலும் சரி, ஏர்ஃபோர்ஸோட பேஸாக இருந்தாலும் சரி, ஆர்மியோட பேஸாக இருந்தாலும் சரி, சிஆர்பிஎஃப், சிஏபிஎஃப், இதுக்கடுத்து வந்து நீங்கள் ஐடிபிபி, ஆர்ஆர்பி, பேங்க்கு, எல்லா இடங்கள்லையுமே வந்து இவங்கள தான் வந்து பணி நியமனம் வந்து செய்வாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதுக்குள்ள வந்து 7 வருஷம் வந்து மினிமம் சர்வீஸ் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த இதில் நீங்கள் தாராளமாக 100% ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் 7 இயர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து 15 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பென்ஷன் வந்து கிடைக்கும். இதில் எந்த ஒரு டவுட்டுமே இருக்க வேணாம். சப்போஸ் நீங்கள் டெரிட்டோரியல் ஆர்மிலே 15 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் பென்ஷன் கிடைக்கும். அங்கேருந்து நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கேயும் உங்களுக்கான பென்ஷன் வந்து கிடைக்கும். இங்கேயும் நீங்கள் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு பென்ஷன் வந்து கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து பண்ணிக்கரலாம். ஏன்னா எக்ஸ் சர்வீஸ்மென்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் சர்வீஸ் வந்து பார்ப்பாங்க. இதில் தான் 2 பென்ஷன் வந்து வாங்க முடியும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் 14 வருஷம் சர்வீஸு நீங்கள் வந்து டெரிட்டோரியல் ஆர்மியில் பார்க்குறீங்க அப்படின்னா நாய்க்கு, சுவேதா நாய்க்கு, இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய போஸ்டிங்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டிஎஸ்சியில் ஜாயின் பண்ணுறப்ப சேம் போஸ்டிங்லேயே இங்கே வர முடியும். சப்போஸ் நீங்கள் சோல்ஜர் ஜிடியிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன்லேயே இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா திரும்பியும் உங்கள் இது வந்து ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ப்ரொமோஷன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டிஎஸ்சியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நாய்க் ரேங்கை வந்து ரீச் பண்ணியிருக்கீங்க, ஹவில்தார் ரேங்கை ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் டிஎஸ்சியில் ஜாயின் பண்ணுறப்ப உங்கள் ரேங்க் வந்து அப்படியே தான் இருக்கும். அங்கேருந்து உங்களோட ரெஸ்பெக்டட் பொசிஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் நண்பா. A to Z எல்லா டீட்டெயில்ஸையும் நான் கவர் பண்ணிட்டேன். இதில் மிஸ் ஆகிற விஷயங்களை நீங்கள் யூடியூப் சேனல் கமெண்ட்ஸ்லையும் கேட்கலாம், நம்ம வாட்ஸ்அப் குரூப் கமெண்ட்லையும் கேட்கலாம், நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது அதுலேயும் நீங்கள் கேட்கலாம். ரொம்ப வேகமாகவே உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுவேன் நண்பா. வாங்க மீட் பண்ணலாம் நீங்கள் டெரிட்டோரியல் ஆர்மியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். நன்றி நண்பா.